இது வரலட்சுமி நோம்போட மினி விலாக் தான் வந்து சில பேர் வந்து அம்மனுக்கு வந்து சாரி கட்டுவாங்க, ஜாக்கெட் பிட் கட்டுவாங்க. எனக்கு சாரி வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக அம்மனுக்கு எனக்கே ஃபஸ்ட்டு கட்டிக்க தெரியாது. அப்புறம் எங்கேருந்து நான் அம்மனுக்கு கட்டுறது? அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே வந்து இந்த விசிறி பாவாடை வந்து நம்ம கடைங்கள்லாம் கிடைக்கும். இது வாங்கி வச்சுட்டு தனியா அம்மனுக்கு வந்து தாம்பலத்துக்கு வந்து புடவை வச்சுருவேன். போன வருஷமும் வந்து சாரி அண்ட் ஜாக்கெட் பிட்டு தான் தாம்பலத்துக்கு பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த வருஷமும் சாரி அண்ட் ஜாக்கெட் பிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அம்மாவுக்கு வந்து ஒரே தட்டா ஃபுல்லாவே வச்சுட்டு அதில சாரி, ஜாக்கெட் பிட், மஞ்சள் கயிறு, அப்புறம் மஞ்சள், தாலி கயிறு, குங்குமம், கோனு, வெத்தலை பாக்கு, பழம், வளையல் இது எல்லாமே சேர்த்து ஒரே தாம்பல தட்டா வச்சுருந்தேன். வந்தவங்களுக்கும் அதே மாதிரி சேம் தாம்பலம் வந்து வச்சுருந்தேன். அதுலேயுமே வளையல், கோனு, மஞ்சள் கயிறு, குங்குமம் இது எல்லாமே வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் இயர் வந்து சாரி அண்ட் ஜாக்கெட் பெட் இல்லாமல் வேறு ஏதாவது கொடுக்கலாம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். எப்பொழுதுமே வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வரலட்சுமி நோம்புக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆனால் தான் கடைசி நிமிஷம் வந்து கரெக்டாக பண்ண முடியும். பட் எப்பொழுதுமே எனக்கு வந்து எப்படின்னா அடிப்படியாக பண்ணுற மாதிரி தான் இந்த 2 வருஷமாகவே அமைஞ்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி 1 மந்த்துக்கு முன்னாடியே எல்லா ப்ரிப்ரேஷனையும் முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இயர் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தாம்பூலம் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. பாப்பா எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறது. அப்படியே வந்தவங்களுக்கு தாம்பூலம்லாம் கொடுத்துட்டு எல்லாத்துட்டையும் ஆசீர்வாதமும் வாங்கிட்டேன். நம்ம வந்து தாம்பூலம் கொடுக்குறதும் அந்த அன்னைக்கு வந்து வர்ற சுமங்களுக்கு வந்து வீட்டில் சாப்பாடு சமைச்சு போகிறது ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். கீப் வாட்சிங். பாய்.